பணம் தான் எல்லாம். பணம் நிறைய வந்தது, அடுத்து என்ன செய்யணும்னு போயிடும் மைண்டு. நேச்சுரலி அது வந்துடும். அந்த ஸ்டெப் நேச்சுரலி உங்களுக்குள்ள அந்த ஏக்கம் வந்துடும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த வியாபாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி, உங்களோட வேல்யூ தெரியாத வரைக்கும் மாட்டிக்கும். ஏன்னா நம்ம எப்போது என்ன செஞ்சா வெயிட் ஃபார் அப்ரூவல்னு சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? சில பேர் எதை சொன்னாலும் யாராவது அப்ரூவ் பண்ணாதான் செய்வோம். ஏன்னா அந்த ஹேபிட் ஆச்சு. ஆஃபீஸில் வேலை செஞ்சு வேலை சொன்னால் தான் சார் செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டேன் சார். நீங்க ஒரு உடுப்பு வாங்கட்டுமே, உடுப்பு வாங்கினது இவங்க சொந்த காசு. ஆனால் என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு கேட்போம், நல்லா இருக்கா, உங்களுக்கு நல்ல நேரம் சரியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுவாங்க. என்ன கலருன்ட்டாங்க வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ அன்னைக்கு கூட தூக்கம் வராது. ஏன் அந்த கேள்வி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்கி போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வாங்குங்க, சரிங்களா? பிறரோட அப்ரூவலுக்காக வாங்காதீங்க. ஏன்னா பிடிச்சவங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், பிடிக்காதவன் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். உண்மை இல்லையா? அதெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. இட்ஸ் யோர்செல்ஃப். அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதும் சரி, டோன்ட் வெயிட் ஃபார் அப்ரூவல். யாராவது உங்களுக்கு அப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இட்ஸ் யோர்செல்ஃப். நீங்களே ஒரு கிளாரிட்டி நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த உலகத்தில் ரெண்டு நடக்கும், டுவாலிட்டி, இரவு பகல், நல்லது கெட்டது, பாசிட்டிவ் நெகட்டிவ், ரைட் ராங், அது இது வார்த்தையிலே இருக்க பாருங்க. அப்ப எல்லாமே ரெண்டா இருக்குது. இது ரெண்டுமே இயற்கையான ஒரு விஷயம். இதை விட்டு நம்ம ஓட முடியாது. நீங்க ரெண்டையும் நீங்க மனசார முதல் ஏத்துக்குங்க. இரவு இருந்தா பகல் இருக்கும், பகல் வந்தா இரவு வரும். ஓகே, கஷ்டம் வந்தா நல்லது நடக்கும், நல்லது நடந்தா கஷ்டமும் வரும். அப்ப நல்லா இருக்கும்போது ரொம்ப ஆடி இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் கஷ்டப்படும் போது ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது. ஸோ நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நம்மள ஒரு பக்குவம் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல் நீங்க செய்ய வேண்டியது மேக்ஸிமம் மேக் யோர் செல்ஃப் பிஸி. த பெஸ்ட். தனிமையை மட்டும் உட்காராதீங்க, சரிங்களா? ஒரு பிரச்சனை நடந்தது, தனிமையா போய் ரூம்லாம் கூட்டிட்டு உட்காரீங்க வச்சுங்களேன், அது ஆபத்துன்னு அர்த்தம். ஓகே, அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பிடிச்ச மனுஷன் நல்லா சாப்பிட பிடிக்குமா போய் நல்லா சாப்பிடுங்க, ஷாப்பிங் போக பிடிக்குமா போய் ஷாப்பிங் பண்ணுங்க. அதை டைவர்ட் பண்ணணும் அந்த சிச்சுவேஷன், நெகட்டிவ் சிச்சுவேஷன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். மேக் யுவர் மைண்ட் பிஸி எஸ் மச் யூ கேன். அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு சரியான பிஸியா இருக்கு, நேரமே இல்லை. நான் சொன்னேன் வெரி குட்னு சொல்லுவேன். ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொன்னா ரொம்ப யோசிப்பேன், ஆபத்து, சரிங்களா? தேவையில்லாத கதை அப்பதான் பேசுவோம். ஏன்னா ஃப்ரீயா இருக்கிறோமே, எதையாவது போட்டு பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது பிஸியா இருக்க, சாரி எனக்கு நேரம் இல்லை. அதனால நெட்வொர்க்ல என்ன சொல்லுவோம்னா, முதல்ல நாங்கள் என்ன கற்று சொல்றோம்னா, கோல்ஸ், ஒரு இலக்கு, ஒரு லட்சியம் நம்மளை செட் பண்ணணும். ரொம்ப பிஸியா இருவீங்க, அவ்வளவுதான். பிஸி, டூ சம்திங்.